ஸோ இப்போ லைக் சேஃபஸ்ட் ஸ்டீராய்டு அப்படின்னு எதுவுமே கிடையாதா? நெறைய பேர் வந்து இந்த ஸ்டீராய்டு ரொம்ப சேஃப். இதனால பெருசா எந்த ஆபத்தும் வராது. இது வந்து ரொம்ப ஆபத்த குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கன்ஃப்யூஷன் எதுல வரும்னா, பல்கிங் அண்ட் கட்டிங் இந்த ஃபேஸஸ்ல வந்து நெறைய பேர் கன்ஃப்யூஷனா இருப்பாங்க. கட்டிங்ஸ் பண்ற வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்டீராய்ட்ஸு. அதுதான் ரொம்ப டேஞ்சர். பல்க் பண்றது வந்து டேஞ்சர் கிடையாது. அப்படின்னு ஒரு டாக்ஸ் இருக்கு. இருக்கு. மெடிசன்ஸோட டோசேஜ் ஒன்று இருக்கு. மெடிசன் வந்து ஓவர் டோஸ் பண்ணீங்கன்னா பாய்சன். பாய்சனை மினிமல் டோசிங் கொடுத்தீங்கன்னா மெடிசன். ஓகே. அது என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் நீங்கள் எந்த மெடிசன்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரீம் டோசேஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸும் இருக்கும், அதுக்கேற்ற சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கும். ஓகேவா? பட் அதே ஒரு சில மெடிசன்ஸ் வந்துட்டு ஈவன் வெரி லோ டோஸில் கொடுத்தா கூட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி ஸ்டீராய்ட்ஸும் இருக்குது. பட் ஓகே. அதை நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஃபீவருக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது டேப்லெட் வாங்குறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு பேரஸ்டமால் கொடுக்குறாங்க, வேறு ஏதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்கன்னா அது சாப்பிட்டீங்கன்னா அல்சர் வரும். ஓகே. ஸோ அது டாக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அல்சர் வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை PAN40 கொடுத்துருவாங்க. ஸோ லைக்வைஸ் நம்ம அனபாலிக்ஸ் எடுத்தாலுமே அதுக்கெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் கூட இருக்குது. நம்ம எல்லா சைட் எஃபெக்ட்ஸ்லேருந்து வெளியே வர முடியாது, பட் மோஸ்ட் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து மினிமைஸ் பண்ணலாம். ம். அதை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து இருக்குது.